ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயர் கூடைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒயர் கூடை பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு? கோயம்புத்தூர்லேருந்து தாங்க வந்திருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே பின்னி அனுப்பின ஒரு சிஸ்டர் தான் மறுபடியும் நமக்கு பின்னி அனுப்பியிருக்காங்க. இந்த கூடைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய டைம் ஒயர் கூடைகளை பற்றி போடுறோம். அது நல்லா ரீச் ஆகுது. ஆனால் அது நடுவில் வேறு ஏதாவது வீடியோ போட்டால் அது கண்டிப்பாக ரீச்சாகவே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஒயர் கூடைகளை தான் விரும்புகிறீங்கன்றதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக நம்ம ஒயர் கூடை வாங்காமல் இருந்தோம். இப்போ மறுபடியும் நம்ம கேட்கல, அவங்களாவே ஆல்ரெடி பின்னி வச்சுருந்து நமக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம பேரில் இருக்க நம்பிக்கைன்னு பேரில் தான் அவங்க உடனே அனுப்பியிருக்காங்க. நான் அமௌண்ட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லக்கா, நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே இந்த கூடைகளை பின்னி வச்சுருந்தாங்க. இந்த கூடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கூடை தான். நெல்லிக்காய் கூடை ஏற்கனவே ஒன்று பின்னி நமக்கு 2 ரோல் கூடை அனுப்பியிருந்தாங்க. அந்த 2 ரோல் கூடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் பார்த்த உடனே வாங்கிட்டாங்க. அதனால் அதே மாதிரி எனக்கு கலர் கலராக வேறு எதாவது இருந்தால் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அதை அவங்க ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக எனக்கு ஒரு 5 கூட நெல்லிக்காய் கூடையை பின்னி அவங்க அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 கூட பின்னி அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக எனக்கு அமௌண்ட்டு கொடுங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு பின்னி அனுப்புகிறவங்க மட்டும்தான் நமக்கு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளும் சரி ஓகேன்னு நிறையா ஆர்டர் கொடுக்கணும்னு தோணுது. சில பேர் பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம வேணான்னு சொல்லும் போதே அனுப்பிடுறாங்க, நான் பின்னிட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னக்கா பணம் போட லேட் ஆகுது அப்படின்னா, ஒயர் கூடை பிஸ்னஸை பற்றி அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம எத்தனை கடை ஏறி இறங்கினா கூட இந்த கூடை என்ன தான் நல்லா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக பின்னிருந்தாலும் ஒயர் கூடையா எனக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் அப்படி தான் சொல்லி நம்மள ஒரு மாதிரி மூஞ்சால் அடித்த மாதிரி அனுப்பிடுவாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. ஒரு கூட ஒரு கடையில் கொடுத்து நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயந்தான் அந்த ஒயர் கூடை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சி. சரி, இதை விடக்கூடாது, இது ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம கை செலவுக்கு வந்தால் கூட போதும். இது வீட்டில் இருந்துகிட்டே பெண்களுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கி கை மாற்றி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட கூட பின்னி அனுப்புகிற நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு கூட பின்னி அனுப்புகிறோம், ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கிறோன்னா அவங்கள பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நமக்கு இந்த கூடையெல்லாம் விற்று அமௌண்ட்டு தருவாங்களா, இல்லை நம்ம கேட்டு தராங்களா கேட்காமலே தராங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வரலாம். கூடை வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட நிறைய பேர் வரலாம். என்னமுன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் இது. ஃபஸ்ட்டு அவங்கள புரிஞ்சிக்கோங்க. புரிஞ்சு அவங்கள நம்பி அவங்க டைப் எப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுங்க. பர்சனலாக நீங்கள் நம்பர் இருக்கும், நம்பர் வச்சு பேசுங்க. அவங்களோட தொடர்புலேயே இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் அவங்கள பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸை டீலிங்கை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு நம்பிக்கை பேரில் தான். இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம ஏமாற்றிட்டு எதையுமே எடுத்துக்கிட்டு போக முடியாது. இப்போ எனக்கு அமௌண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. என்கிட்ட கூட சேல்ஸ் ஆக ஆக தான் அமௌண்ட்டு கைக்கு வரும். அப்படியே இல்லைனா கூட என் கையில் அமௌண்ட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நான் அதை வச்சு எல்லாருக்கும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கூடையை சேல்ஸ் பண்ணிப்பேன். இப்போ ஒருத்தவங்க 2 பேர்னா தான் நம்ம சமாளிக்கலாம். ஒரு 4-5 பேர்கிட்ட மொத்தமாக ஒரே டைமில் அனுப்பிட்டால் நம்ம எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் என்னுடைய கை காசு போட்டு நான் அதிகமாக கொடுக்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் கொடுக்கலாம். திரும்ப அந்த கூடையை ஒன்றா சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு பணம் கைக்கு வர நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க செலவு பண்ணிவிடுவாங்களா என்னன்னு தெரியல. காசு கேட்குறப்பெல்லாம் வாங்கிட்டு போனவங்க இன்னும் கொடுக்கல, ஒயர் கூடையை 4 கூட வாங்கிட்டு போயிருக்காங்க, 5 கூட வாங்கிட்டு போயிருக்காங்கக்கா, இன்னும் பணம் கொடுக்கலன்னு சொல்லி என்னை ஒரு 10 நாளைக்கு மேலே இழுக்கடிப்பாங்க. எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது ஒரு பிஸ்னஸா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெறுத்து போகிற மாதிரிலாம் தோணும் தான். இருந்தாலும் சரி, நம்ம அதை அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, அது மட்டும் போகட்டும் அப்படின்னு கம்முன்னு இருப்பேன். அப்புறமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு அந்த காசை கொடுப்பாங்க. அந்த காசை எடுத்து நான் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கொடுக்கணும். இல்லை எனக்கே நடுவில் ஒரு அர்ஜென்ட்டுனா நான் அந்த காசை செலவு பண்ணிட்டேன்னா திரும்ப நான் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் ரெடி பண்ணி தான் கொடுத்தாகணும். ஆக மொத்தம் உங்கள்கிட்ட நான் கூடையை வாங்கிட்டேன்,
அதுக்கான அமௌண்ட்டை நான் எப்போ கொடுத்தாலும் கொடுத்து தான் ஆகணும். என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, நம்ம இந்த கூடையெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கூடையெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக பின்னி அனுப்பியிருக்காங்க. இந்த பெரிய கூடை வந்து சிவன் கண் கூடைங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கூடைகளில் இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 ரோல் கூடை மாதிரி சிவன் கண் கூடை போட்டிருக்காங்க. அதுவும் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. கைப்பிடிலாம் வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் போட்டிருக்காங்க. குமிழ்லாம் அவங்களே செட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நமக்கு வந்து வேலை மிச்சமும். இதில் வந்து குமிழ் வாங்கி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே கொஞ்சம் கூட பின்னும் போது பின்னி எனக்கு அனுப்புனப்போ அதில் கொஞ்சம் குறைகள் இருந்தது. அதை நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இதெல்லாம் குறையாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க அக்கா, நான் அடுத்த டைம் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரியே இப்போ இந்த ஒயர்குடியில் இருந்த குறைகளை வந்து அவங்க சரி பண்ணி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பின்னி அவங்க அனுப்பியிருக்காங்க. நெல்லிக்காய் கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 கூட அனுப்பியிருக்காங்க. இந்த 5 கூட பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் வந்து நடுவில் வந்து ஒயிட்டு சாண்டில் அந்த மாதிரி வச்சு போடுங்க அப்படின்னா அதேமாதிரியே போட்டிருக்காங்க. வயலட்டு, ப்ளூ, ரோஸு அந்தமாரி கலர் வச்சு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கூடைகள் எல்லாமே 2 ரோல் கூட தான், நெல்லிக்காய் கூட தான். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கூடை பிடிச்சிருக்கு வேணும்னாலும் மறக்காமல் வந்து நம்ம நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான பதில் என்னவோ அதை நான் சொல்கிறேன். இந்த கலர் கூட பாருங்கள், பிங்க்கும் எல்லோவும் கலந்து போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது சைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கையில் வந்து சிம்பிளாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மார்க்கெட் போனாலும் எங்கே போனாலும் கையில் சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சைஸ் கொஞ்சம் திட்டமாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். கூடையும் நல்லாயிருக்கு, நெல்லிக்காய் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய கூடைக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும், அதை நான் தனியாக சொல்ல வேணாம், அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். பெரிய கூடை வந்து கூட நல்லா அகலமாக போட்டிருக்காங்க, பெருசாகவும் போட்டிருக்காங்க. ஆனால் கைப்பிடி கொஞ்சம் மெலிசாக இருக்குது. அது மட்டும் சிஸ்டர் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 ஒயர் வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் மொத்தமாக போடணும். அப்படி போட்டால் தான் வெயிட் வச்சு தூக்கும் போது கூடை வந்து பிஞ்சு போகாமல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒயர் வச்சு நல்லா கட்டணும், 4 சைடும் ஒயர் வச்சு நிறைய ஸ்ட்ராங்காக கட்டிடணும். இந்த மாதிரி பெரிய கூடைக்கு ஏற்ற வெயிட் வைப்பாங்க கண்டிப்பாக. கூடைக்கு ஏற்ற வெயிட் வைக்கும்போது அந்த கைப்பிடி வந்து கண்டிப்பாக பிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கூடைக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, கைப்பிடி பிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அதனால் வந்து பெரிய கூடைக்கு மட்டும் இன்னும் ஒரு 4 ஒயர் உள் ஒயர் கொடுத்து பின்னிருக்கணும். அதை வந்து சிஸ்டர் அடுத்த தடவை சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த 2 ரோல் கூடைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த சிவன் கண் 2 கூடையும் நல்லாயிருக்கு, கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா கூடையுமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எதாவது கூட வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்க. இப்போ வந்து இந்த அனுப்புகிற இவங்க கூட இந்த வீடியோ பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கமெண்ட் வராது, ஒரு லைக் வராது. எத்தனை பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன், இவங்களாம் எங்கே தான் போனாங்க தெரியல, வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. யாருமே பார்க்கும்போது ஒரு லைக்கும் போட மாட்டீங்க. இந்த லைக் போடும்போது ஹை பண்ணுற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிக்கினா எனக்கு வந்து ஒரு நம்பர் பிரகாரம் எனக்கு வந்து ஒரு கவுண்டிங் மாதிரி காமிக்கும். அதுவும் வந்து யாரும் பண்ண மாட்றாங்க, வீடியோவே பார்க்க மாட்றாங்க. பார்க்காம வந்து ஆர்டர் கேட்டு வாங்குறாங்க. சரி, அது உங்கள் விருப்பம், நம்ம யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.